Hello everyone, welcome to the Hindu editorial analysis session. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்பீட் ஓவர் ஆப்டிக்ஸ் அப்படின்றது தான். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்க்கு எவ்வளோ வேக்சின் தேவையோ அது அவங்களே வேக்சின் இண்டஸ்ட்ரி கிட்ட பேசி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சிஸ்டம் வந்து இப்போ ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடுச்சு. அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷன் ஜாஸ்தினா 18 to 44 இயர்ஸ் இருக்க பாப்புலேஷன் தான் வந்து ஜாஸ்தி. அது வந்து எப்போ அடல்ட் வேக்சினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் மேலே வந்து 6 crore வேக்சின்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே வந்து ஏப்ரலில் 7.7 crore வேக்சின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலே 8 crore வேக்சின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஜூனில் வந்து 12 crore வேக்சின்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எவ்வளோ வேக்சின்ஸ் நம்ம டோட்டலாக போட்டிருக்கோம் அப்படின்னா 22 crore வேக்சின்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேக்சின் வந்து நாங்களே வாங்குறது அவ்வளோ கரெக்டாக இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேக்சின்ஸை வந்து வாங்கி அதை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்குள்ளே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இதை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்மளே வந்து வேக்சின்ஸை வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா அது வந்து ஒரு கலக்கத்தை வந்து உண்டு பண்ணும், அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, பாரத் பயோடெக் அப்படின்ற 2 இன்ஸ்டியூட் வந்து நம்மளோட வேக்சின் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்சினே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது ரெண்டுமே வந்து மிஸ்கால்குலேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவேக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலி அது வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வேக்சினை வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து வேக்சின் சப்ளை மட்டும் கிடையாது, வேக்சினை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதிகம் பண்ணுறதும் தேவை தான். ஆனால் கோவேக்ஸ் வந்து வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரத் பயோடெக் அண்ட் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு தேவையான சப்ளை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வேக்சின்ஸை. பட் நம்மளுக்கே வேக்சின்ஸ் இல்லை அப்படின்றனால அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவோட ஹோப் மற்ற கண்ட்ரீஸ் மேலே இந்த ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்டர் வந்து வேக்சின்ஸை பை பண்ணி அதை வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும், ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பார்த்துக்கணும், இந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்பீடாக நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற டாபிக் டிஜிட்டல் டேக்ஸ் டசல்ஸ் அப்படின்றது தான். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்குன்னா, 6 கண்ட்ரீஸோட இம்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 6 கண்ட்ரீஸும் அமெரிக்கன் கம்பெனிஸோட டெக் செயின்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபபெட், அமேசான், ஆப்பிள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் டேக்ஸ் வந்து அந்த 6 கண்ட்ரீஸ்லையும் போட்டாங்க. அது வேண்டான்னு அமெரிக்கா சொன்னாங்க. பட் அதை கேட்காம அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அந்த டேக்ஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. அதனால அந்த 6 கண்ட்ரீஸை இம்போர்ட் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே அமெரிக்கா வந்து டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த 6 கண்ட்ரீஸ் அப்படின்னா, ஆஸ்ட்ரியா, இந்தியா, இட்டாலி, ஸ்பெயின், டர்க்கி அண்ட் யூகே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 25% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அமெரிக்கா அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி கேத்ரின் டை அப்படிங்கிறவங்க யூஎஸ் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 301 அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் படி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் டேரிஃப்ஸ் வந்து போட்டோம். பட் அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்லா கண்ட்ரீஸும் கோவிட்னால எக்கானமி ரொம்ப டவுனாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். பட் திரும்ப வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த டேக்ஸ் வந்து திரும்பியும் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஜூன் 2020 ட்ரம்ப் இருக்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக்ஸை வந்து கட் பண்ணும் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போவும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. டேக்ஸை போட்டுட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. இப்போ ஜோ பைடன் இருக்கும்போது அதே தான் பண்ணியிருக்காங்க. டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா, இந்த அமெரிக்கன் டெக் செயின்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து வர இன்கம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து வராமல் போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஃபீல்டை வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் இந்த மாதிரி டாமினன்ட் கிரியேச்சர் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இதே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, முன்னாடி வந்து ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய டேரிஃப் வார் வந்து போச்சு. எதுக்குன்னா இதே மாதிரி டேக்ஸை வந்து அதிகம் பண்ணதுக்கு தான். அதே மாதிரி ஒரு டேரிஃப் வார் வந்து திரும்ப வரத்துக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவல் டிஜிட்டல் செக்டருக்கு நம்ம எவ்வளோ வந்து டாரிஃப் வச்சுருக்கோம் அப்படின்னா 2% தான் வச்சுருக்கோம். பட் இந்தியாவோட இம்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ அமெரிக்காவை ரீச் பண்ணுது அப்படின்னா 118 மில்லியன் வொர்த் கமாடிட்டிஸ் அங்கே வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவ்வளோத்துக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பர்டன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி COVID-19 ரிகவரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒரு டாரிஃப் வார் வந்து நடக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிற டாபிக் ரூரல் ஹெல்த் கேர் நீட்ஸ் ஃபிக்ஸிங் அண்ட் நவ் அப்படின்றது தான். இது வந்து யார் கொடுத்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா புபேந்தர் சிங் ஹூடா. இவர் வந்து ஃபார்மர் சிஎம் ஆஃப் ஹரியானா. 2005 to 2015 ஹரியானாவை ரூல் பண்ணார். ஸோ இவர் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா COVID-19 அண்ட் மியூகோர்மைகோசிஸ் இந்த 2 டிசீஸும் நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே வந்து ஹெல்த் கவரேஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருக்குது. நம்மளும் அதுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அஸ்வினி குமார் சௌபே அவங்க 2019 ராஜ்யசபாவில் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியில் வந்து வில்லேஜஸ், அதுக்கப்புறம் ட்ரைபல் ஏரியாஸ், அங்கே வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, சப் சென்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ரூல் பண்ணிட்டு இருந்த இயரில் வந்து மெடிக்கல் காலேஜஸ், அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ஓப்பன் பண்ணாங்க, புதுசாக எப்படி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் தென் சிஎஸ்சி, பிஹெச்சி, எஸ்சி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சஜஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மோர் தென் 65% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து எங்கே இருக்காங்கன்னா ரூரல் ஏரியாஸில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக எல்லா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் செக்டர் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இருந்தாலுமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எல்லா பீப்புளோட ஹெல்த் கவரேஜ்க்கும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் கமெண்ட்ஸ் டு அவாய்ட் இன் லாங் ஸ்டாண்டிங் டைஸ் அப்படின்றது தான். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்து டெல்லி சிஎம் என்ன சொன்னார் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒரு நியூ கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆயிருக்கு. அது வந்து சில்ட்ரனுக்கு நடுவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அதுக்கு பேர் வந்து சிங்கப்பூர் வேரியண்ட் அப்படின்னு வந்து பப்ளிக்காக வெளியில் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக சிங்கப்பூர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆன்லைன் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் மேனிப்புலேஷன் ஆக்ட் அப்படின்றது பேரில் வந்து இவங்க ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சிங்கப்பூர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து டெல்லி சிஎம்க்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இரஸ்பான்சிபிள் கமெண்ட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணால் அப்போ நம்மளுக்கும் சிங்கப்பூருக்கும் இருக்கிற லாங் லாஸ்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கமெண்ட்ஸை நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பங்களாதேஷில் இருக்க பீப்புள் பற்றி வந்து ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் இருக்க செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப வந்து சோஷியலி ப்ராப்ளமேட்டிக்கான பீப்புள் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பங்களாதேஷ் பீப்புள் கிட்ட வந்து ஒரு மாதிரி அஜிடேஷனை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இந்த இயர் வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் இயர் வந்து 50th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டர் டைமில் பங்களாதேஷ் பீப்புளை பற்றி இந்தியா தப்பாக பேசுகிறது அவரும் சரியில்லை அப்படின்னு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா பங்களாதேஷும் இந்தியாவும் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 54 ரிவர்ஸ் வந்து 2 பேருக்கும் நடுவில் ஓடிட்டு இருக்குது. அங்கே இருக்க ஃப்ளட்டுனாலும் சரி, நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷும் நடுவில் நடக்கிற ட்ரேட்னாலும் சரி, அது ரெண்டுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பட் 2 பேருமே அதை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைம் வரைக்கும். ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானை ஈஸ்ட் பெங்காலாக சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் பெங்காலை வந்து பங்களாதேஷாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸில் வந்து நிறையா வந்து பிளட் ஷெட் நடந்துச்சு. அதாவது நிறையா வந்து இழப்புகள் வந்து நடந்துச்சு, உயிரிழப்புகள் நிறையா நடந்துச்சு. அதுவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பங்களாதேஷ் பீப்புளுக்கு நடுவில் ஹீல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் இந்த மாதிரி டைமில் மறுபடியும் இந்தியா வந்து பங்களாதேஷை வந்து ஹர்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பங்களாதேஷ் கூட கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பங்களாதேஷ் நம்மளோட பார்டரில் இருக்க பக்கத்து கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு போடுற அந்த பிளான்ஸ், பாலிசிஸ் அது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கும் வந்து நல்லது நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1975 வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா
இந்த பங்களாதேஷோட லிபரேஷனுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2008லேருந்து இப்போ வரைக்குமே ஷேக் ஹசீனா, அதாவது முஜிபுர் ரஹ்மானோட டாட்டர் தான் இப்போ வரைக்கும் அங்கே வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இருக்க கனெக்டிவிட்டி வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 1 lakh பீப்புள், அதாவது இந்தியன்ஸ் வந்து பங்களாதேஷில் இன்னமும் ஸ்டே பண்ணி அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. காமர்ஸ் கேபிட்டல்லாம் இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக தான் 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைமில், லிபரேஷன் ஸ்ட்ரகிளை நடத்திட்டு இருந்த டைமில் இந்தியா வந்து அவங்களோட ஒரு கேர்டேக்கராக வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அப்போ வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரே ஸ்ட்ரீமில் தான் இருந்தாங்க. பட் இப்போ 2026 இந்தியா பங்களாதேஷ் வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியிலேருந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறது வந்து நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்றதுலையும் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ரெண்டுலேயுமே மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்கானமி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷ் 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி இது 2க்குமே டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டிபெண்ட்டாக இருக்க கண்ட்ரி மேலே வந்து அப்போஷனை வந்து க்ரியேட் பண்ணாமல் 2 பேரும் கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எடிட்டோரியல் அனாலிசிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் ஹிஸ்ட்ரி டுமாரோ டு கெட் த டெய்லி அப்டேட்ஸ். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர்.